உத்தரப்பிரதேசம், டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக பனிப்பொழிவு அதிகமாக இருக்கிறது. இதனால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் கடும் பனிமூட்டத்துடன் குளிரும் மக்களை வாட்டி வதைக்கிறது. காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சிக்காக நமது செய்தியாளர் குழு வாரணாசி சென்றுள்ள நிலையில் பனியின் தாக்கம் குறித்த விவரங்களை அளிக்கிறார் நமது செய்தியாளர் வெற்றி செல்வன். காசி தமிழ்ச்சங்கமும் 2.0 நிகழ்ச்சிக்காக நாம் தற்போது வாரணாசி வந்திருக்கிறோம். குறிப்பாக வாரணாசியில் இருக்கக்கூடிய காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே இருக்கக்கூடிய பன்னெடுங்கால தொடர்பை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்வதற்கான ஒரு அழகிய முன்னெடுப்பாக இந்த காசி தமிழ்ச்சங்க நிகழ்ச்சி பார்க்கப்படுகிறது. 1200 பேர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக, குறிப்பாக பலதரப்பட்ட எழுத்தாளர்கள், கலைஞர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக 7 குழுக்களாக பிரிக்கப்பட்டு இந்த காசி தமிழ்ச்சங்கம் நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கின்றனர். பண்பாட்டு ரீதியிலான ஒத்திசைவுகளை மேற்கோள் காட்டும், நினைவுபடுத்தக்கூடிய ஒரு அழகிய தருணமாக இந்த காசி தமிழ்ச்சங்கம் நிகழ்ச்சியானது அமைய இருக்கிறது என்பதில் ஐயமில்லை. இருந்தாலும் கூட தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த வாரணாசி பகுதி மிகப்பெரிய கடும் பனிப்பொழிவுக்கு உள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக 8 மணி தற்போது நேரம் இருந்தாலும் கூட பார்க்கிற திசையெல்லாம் பக்கத்தில் இருப்பவர் யாரும் தெரியாத அளவில் கூட இந்த பனிப்பொழிவானது இருக்கிறது. வாகன ஓட்டிகள் இதனால் மிகுந்த சிரமத்திற்கு இந்த பகுதியில் உள்ளாகி இருக்கின்றனர். அருகில் வரக்கூடிய வாகனங்கள் எதுவும் தென்படாத அளவிற்கு பனிப்பொழிவானது இருக்கிறது. மேலும் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் கூட மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதே நிலை இன்னும் எவ்வளவு நேரம் நீடிக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ராஜ்செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் வெற்றி. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.